2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பிலேயே இருக்கிறார்கள். இந்த கூட்டணி மீண்டும் உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த உண்மை இன்று வெளியாகி இருக்கிறது. மக்களை அவர்கள் வெகு நாள் ஏமாற்ற முடியாமல் அந்த கூட்டணியை இன்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக கூட்டணியும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படும். தங்களுடைய கொள்கைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் விட்டுக் கொடுக்காது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை சித்தாந்தத்தில் ஒரு இம்மி அளவும் பிசகாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலும் அப்படித்தான் செயல்படும். ஏற்கனவே பாஜக தொண்டர்கள் ஏற்கல பாஜக சொல்லி வெளியே திருப்பி பாஜக அதாவது காலத்தின் கட்டாயம். திராவிட முன்னேற்ற கழகம் பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று மிருக பலத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் பல்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனாலும் அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு திமுகவினுடைய கொத்தடிமைகளாக திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மதுவிலக்கு போராட்டம் வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறது, மாநாடு நடத்துகிறார்கள். ஆனால் கள்ளக்குறிச்சியிலே 60க்கும் மேற்பட்ட பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இதை தார்மீக பொறுப்பேற்று நான் கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. இடதுசாரி வலதுசாரி கொள்கைகள் வெவ்வேறாக இருக்கிறது. தொழிற்சங்கத்தினுடைய பிரச்சனை இருக்கிறது. இங்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெற்ற தொழிற்சங்க பிரச்சனையை கூட தீர்ப்பதற்கு கம்யூனிஸ்டுகளால் வழி இல்லை. ஆனால் இன்னும் திமுகவோடு கைகட்டி கொண்டு கூட்டணிக்காக ஒட்டி கொண்டிருக்கிறது, பதவி சுகத்துக்காக ஒட்டி கொண்டிருக்கிறார். ஆக இப்படித்தான் திமுக கூட்டணி இருக்கிறது. ஆக இதையெல்லாம் வீழ்த்த வேண்டும். பணபலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன. அதனுடைய அடிப்படையில் தான் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம் என்கிற அடிப்படையிலே இன்று ஒரு புதிய தொடக்கத்தை தொடக்கி வைத்திருக்கிறார். அமித்ஷா ஆட்சி பெற்ற சின்னம் இரட்டை இலையா தாமரையா சொல்லிட்டு ஒரு காட்டு பரவிட்டு அதை பத்தி அதாவது இரட்டை இலை என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கண்டெடுக்கப்பட்ட மகத்தான சின்னம். 55 ஆண்டுகளாக மக்களிடத்திலே தன்னுடைய இதயமாக இருக்கிற சின்னம் தான் இரட்டை இலை சின்னம். ஆக அது இவர் ஆசி பெற்ற சின்னம், அவர் ஆசி பெற்ற சின்னம் என்பது வீணான வதந்தி, வெறுப்பு அரசியலை உமிழ்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எழுச்சி பெறும் என்கிற ஐயம் நேற்று தொடங்கிவிட்டது. திமுக வீழ்ந்து விட்டது என்கிற கருத்து தமிழ்நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. ஆகவே இதற்கு பயந்து கனிமொழி போன்றவர்கள் அண்ணா அறிவாலயத்திலிருந்து காட்டுக்கூச்சல் போடுகிறார்கள். 1000 கோடி ஊழல் இன்னும் மிக விரைவில் வெட்ட வெளிச்சமாகிவிடுமே என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திமுகவினுடைய அமைச்சர் நேரு வீட்டிலே அமலாக்கத்துறை சோதனை நடத்தி பல்வேறு சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செங்கோட்டையானதான் பாஜக கூட இப்ப அதிமுக கூட்டணி வைத்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களாலும் வழிநடத்தப்படுகிற இயக்கம் அருமையின் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக இந்த இயக்கம் எழுச்சி வருவதற்கு பல்வேறு வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறார்.